ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேட் மைண்ட்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போனால் டெய்லி அனாலிசிஸ் தான். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிசி தான். பிடிசி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்குது. ஓகேவா? இது எம் பேட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு பட் நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக்கர் கொடுத்து இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது. இதுக்கு ஆல்மோஸ்ட்டு 67,370க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து ஒரு பையிங் சைன் ஆகிடும். நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா கிரிப்டோமே நம்ம பையிங்கு தான் பார்க்கணும். ஓகேவா? அதுதான் சொல்ல ஆசைப்பட்றேன். ரெண்டாவது இப்போதைக்கு பிடிசி பார்த்தா செல்லிங்கில் இருக்கலாம். காரணம் இங்கே எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண ஒரே காரணத்தால் நம்ம செல்லிங்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஒய்ஜிஜி நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே பை பண்ணியாச்சு. இதுலேருந்து இவ்வளோ தூரம் போகிறோம். இன்னுமே நம்ம பை பண்ணால் ஆல்மோஸ்ட் 840 வரைக்கும் ஃபஸ்ட்டு மினிமம் டார்கெட். காரணம் நம்மளோட ஹையர் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான்னா நம்ம இவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபஸ்ட்டு மினிமம் டார்கெட். ஸோ மினிமம் இல்லை, இந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட் வந்து நம்ம ரீச் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஒய்ஜிஜிக்கு வைக்கிற நம்ம டார்கெட்ஸ். ஓகேவா? ஒய்ஜிஜி நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பையிங் சைனில் இருக்கிறோம். நம்ம ஸோ அதனால் பையிங்கில் வச்சுப்போம். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்ப்போமா? நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்என்ஓ ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுத்துக்கிறான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தா எக்ஸ்என்ஓ வந்து நம்ம பையிங்க்கு வைக்கிறோம். மினிமம் டார்கெட் இவ்வளோ தூரம். அதுக்கடுத்து இந்த லெவல்லாம் வந்து ஒரு சரியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேவா? நம்ம வந்து இவனை வந்து அடுத்தடுத்த லெவல் நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம செல் பண்ணலாம், இல்லை செல்லிங் சர்க்குலேஷன் வந்து கிரியேஷன் ஆகுது அப்படின்றது மாதிரி நம்ம பார்க்குறோம். இது ஒரு பையிங் சைனு. பை பண்ணலாங்க எக்ஸ்என்ஓவை. SHIB 1000 ஆஸ் யூஷுவல் இதுவுமே அதேமாரி தான். இவனுமே வந்து நம்ம இங்கே பை பண்ணால் நம்ம வந்து மொதல் டார்கெட் இங்கே வைக்கும், மினிமம் டார்கெட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ட்ரையல் பண்ணிவிட்டு போவோம். அதுக்கடுத்து இவன் எங்கெங்கே நம்ம டார்கெட் வைக்கிறது எல்லாமே நம்ம வந்து பின்னாடி நம்ம சொல்லிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா கோட்டி யூஎஸ்டிடி பார்த்தீங்கன்னா நம்ம பையிங்க்கு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்து கிளம்புற டைமு. ஸோ அதனால் மினிமம் டார்கெட் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம் கோட்டியில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டான் அந்த இடத்துல. பட் ஆனால் லாங் டேர்ம் இப்போ விஷனில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லுன்னு இப்போ கீழே இறங்கின உடனே மேலே போகிறதுக்கு சான்சஸ் வெரி வெரி லோவர் தான். இங்கே போய்ட்டு ஒரு எம் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம செல்லிங் போட்டு நம்ம கீழே எதிர்பார்க்கலாம் ஒரு 5 to 6% வரைக்குமே. அதுக்கு நமக்கு பிடிசி வந்து கொஞ்சம் செல்லிங் மூலம் இருக்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டு கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஏஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் மூட் தான். பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருக்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணால் பட் இது வேலிடாக இல்லைன்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு செல்லிங் பட் அதனால வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் தூக்கி மேலே வச்சாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம கீழே வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம் மினிமம் டார்கெட் இந்த லெவலு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தென் இது கேஏஆர்பி. அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் நிறைய ட்ரேட் எடுக்கணும்னா ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணால் நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக பாருங்கள். டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.